Hello friends, welcome to my channel. So இந்த வீடியோல நீங்க basics of stock market பத்தி பார்க்க போறீங்க. And வீடியோ போறதுக்கு முன்னாடி நான் ஒரு disclaimer மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ முழுக்க ஒரு education purposeக்கு மட்டும் தான். I am not a SEBI registered investor. So நீங்க ஸ்டாக்ல இல்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களோட financial advisor கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. So without any further delay நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னென்னா ஆக்சுவலாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகேங்களா? ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறீங்க, உங்களுக்கு ஒரு 10 lakhs தேவைப்படுது, உங்ககிட்ட ஒரு 5 lakhs வரைக்கும் உங்ககிட்ட ஒரு சேவிங்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 5 lakhs வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ண உங்களால் முடியாது. ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 10 lakhs தேவைப்படுது. அந்த மிச்சம் இருக்க 5 lakhsக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒன்று பேங்க்கில் போய் லோன் எடுப்பீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட 5 lakhs லோனாக வாங்குவீங்க. உங்களுக்கு லோன் அரௌண்ட் 3 lakhs மட்டும்தான் சாங்ஷன் ஆகுது. மிச்சம் 2 lakhsக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்குறீங்க. இப்போ உங்கள் ரெஸ்டாரண்ட்ஸ் ரொம்பவே நல்லா ரன் ஆகுது. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக உங்கள் ரெஸ்டாரண்ட் ஃபேமஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஆல் இண்டியா ஃபுல்லாக உங்களோட ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போகிறீங்க. அதாவது அவங்கள ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, பெரிய பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் வர ப்ராஃபிட்டை நீங்கள் போட்ட அக்ரிமெண்ட் பிரகாரம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டும் அண்ட் ஏஞ்சல் இன்வெஸ்டர் ஒரு ப்ராஃபிட்டும் ஷேர் பண்ணிப்பீங்க. ரெஸ்டாரண்ட் சூப்பராக ரன் ஆகிட்டுக்கு. ஸோ இப்போது உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 20 crores வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட்டை விற்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஏஞ்சல் இன்வெஸ்டர் அதை வாங்கணும்னு நினைக்கிறாரு. நீங்கள் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறீங்கன்னா 20 crores கோட் பண்ணுறீங்க. அவர் ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாருன்னா 15 crores கோட் பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் டீல் பேசி என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட ரெஸ்டாரண்ட்டை 18 crores அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்ட வித்துடுறீங்க. ஏஞ்சல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா வேற ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்ட உங்களோட கம்பெனியை, அதாவது ரெஸ்டாரண்ட்டை 25 crores வித்துடுறாரு. ஸோ அவருக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 crores. ஸோ இது ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் தான். ஸோ இப்போ நான் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்கிட்ட போதுமான பணம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட ஐடியாவை சொல்கிறேன். ஸோ அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா என்னோட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு. இப்போது அந்த கம்பெனி சூப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. எனக்கு என்ன ஐடியானா அந்த கம்பெனியோட பிரான்ச்சஸை ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் இண்டியா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணணுன்னா எனக்கு அதுக்கு நிறைய பணம் தேவை, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வாட்டி நான் பேங்க்கு கிட்டே போகல, நான் செபி கிட்டே போகிறேன். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியாவில். அவங்க தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல்லாத்துக்கும் ஹெட்டு அவங்க. ஸோ செபி என்ன பண்ணுறாங்கன்னா என்னோட கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. என்னோடய கம்பெனியோட லாஸ் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ, என்னோடய கம்பெனியோட சொத்து மதிப்பு எவ்வளோன்னு மொத்தமாக செக் பண்ணுவாங்க. நான் கடைசி 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நான் செபி கிட்ட கொடுக்கணும். அப்போ தான் அவங்க என்னோடய கம்பெனியை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செபி கிட்ட நான் என் கம்பெனியோட 30% ஷேரை நான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், 30% ஷேரை நான் விற்க போகிறேன் அப்படின்னு செபி கிட்ட சொல்கிறேன். ஸோ அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்கும்னா சொல்லிட்டு 30% ஷேரை அவங்க என் கம்பெனிக்கோட வேல்யூவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிரிப்பாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு ஷேர் ஈக்குவல் டு 100 rupeesன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இது நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஷேர் ப்ரைஸும் மாறிக்கிட்டே இருக்கும் கம்பெனியோட வேல்யூவேஷனை பொறுத்து. டோட்டல் வேல்யூவில் 30% ஷேரை நான் இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ண போகிறேன்.
ஸோ இந்த கம்பெனியில், அதாவது என் கம்பெனியில் யார் யார் இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, DAAs இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அவங்களாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா FIIs இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க FIIஸ்ன்னு. அவங்க ஃபாரினில் இருக்க பெரிய பெரிய பிஸ்னஸ் பீப்புள், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், அவங்களாம் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது பொதுமக்கள், அவங்களாம் என் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னோடய கம்பெனியை செபி வந்து IPOவில் லான்ச் பண்ணுவாங்க. என் கம்பெனி நல்லா ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறதுனால நிறைய மக்கள், நிறைய இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் போட்டி போட்டுக்கிட்டு என்னோடய கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவாங்க. ஸோ இந்த IPOன்றது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிற ஷேர்ஸை, ஸ்டாக்கை இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. IPO பற்றி நான் உங்களுக்கு தனி வீடியோ போட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக கான்செப்ட் புரியுதான்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் IPOக்குன்னு தனியாக வீடியோ போட்டு நான் உங்களுக்கு IPO பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஸோ இப்போ வந்து என்னோடய கம்பெனிஸோட ஷேர் வந்து IPOவில் லான்ச் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே என் கம்பெனியோட ஷேரை போட்டி போட்டுக்கிட்டு வாங்குறாங்க. $100 இந்த என்னோடய ஷேர் ப்ரைஸு அதிகப்படியான மக்கள் வாங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக என் கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகும். 110லேருந்து 120 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு ப்ரைஸ் பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பேண்டும் இருக்குது. நான் அதெல்லாம் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். ஸோ $100 இந்த என்னோடய கம்பெனியோட ஷேர் ப்ரைஸு இப்போ வந்து $120 விற்குது. எதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டி போட்டுன்னு வாங்குறாங்க. அதாவது ஹை டிமாண்டு அங்கே க்ரியேட் ஆகுது. இப்போ என்னோடய ரெஸ்டாரண்ட் வந்து திடீர்னு நிறைய இடத்துல லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோடய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், FIIs ஆகட்டும், DAAs ஆகட்டும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்னோடய கம்பெனியோட ஷேரை விற்க தான் பார்ப்பாங்க. ஸோ அங்கே வந்து நிறைய சப்ளை வரும். ஓகேங்களா? ஸோ சப்ளை நிறைய இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகும். $120 விற்றுருந்த என்னோடய கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகும்னா, இப்போது $100லேருந்து $90 வரைக்கும் கீழே டவுன் ஆகும். ஸோ டிமாண்டு க்ரியேட் ஆச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கம்மியாகும். ஸோ இதான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நீங்கள் காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. அப்போது வந்து மழை காலமாக இருக்குது. நீங்கள் தக்காளி வாங்கணுன்னு பார்க்குறீங்க. அப்போ மழை காலன்றதுனால தக்காளி விளைச்சல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஏன்னா விதைச்ச விதெல்லாம் மழையில் நிறைய தக்காளி சேதமாயிட்டு இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்த வரவே ரொம்ப கம்மி தான். ஸோ சப்ளையே தக்காளி மார்க்கெட்டுக்கு ரொம்ப கம்மியாக வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த தக்காளி வந்து எல்லாருக்குமே சமைக்கிறதுக்கு தேவை. ஸோ அந்த தக்காளி எல்லாருமே வந்து போட்டி போட்டுன்னு வாங்குவாங்க ஆப்வியஸாக. ஓகேங்களா? ஏன்னா சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக தக்காளி தேவை. தக்காளி இல்லாமல் எந்த ஃபுட்டையும் சமைக்க முடியாது. இப்போது தக்காளியோட ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். ஏன்னா அங்கே டிமாண்டு வந்து அதிகமாக இருக்குது, சப்ளை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதுவே வெய்ய காலத்தில் பார்த்திங்கன்னா தக்காளியோட சப்ளை வந்து அதிகமாக இருக்கும், ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? டிமாண்ட் வந்து கம்மியாகிறதுனால ப்ரைஸும் வந்து கம்மியாகுது. இதுதான் கான்செப்ட். ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்டில் மட்டும் ஒர்க் ஆகாது. இன்னும் நிறைய ஃபேக்டர் இருக்குது, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ டைம் அதிகமானதுனால நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசிக் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.